வணக்கம். இந்த வீடியோவில் ஒரே ஒரு டூல் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அதில் என்ட்ரி எப்படி எடுக்கலாம், ஸ்விங் ஹை எங்கே இருக்குது, ஹையர் ஹை போயிட்டுருக்கா இல்லை லோயர் லோ வந்துட்டுருக்கா, ஸோ A to Z ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம அதில் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவர்லி ட்ரெண்டு, 4 hour ட்ரெண்டு, டெய்லி ட்ரெண்டு, ஸோ எல்லா ட்ரெண்டுமே நம்ம ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டூல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. வெறும் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டூல் யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கை அது கொஞ்சம் ஈஸியாக மாற்றி கொடுக்கும். அதுக்காகத்தான் நீங்கள் வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போகணுன்னா பைக்கில் போகலாம், காரில் போகலாம், இல்லைன்னா நடந்தே கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த ஒரு டூலுமே இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது நடந்து போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டூலில் யூஸ் பண்ணுறது நம்ம சின்னதாக ஒரு பைக்கோ காரோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒர்க்கை அந்த டூலை வச்சு ஈஸியாக மாற்றுறது. இந்த டாட்டா வருது பார்த்தீங்களா, ஸோ இந்த டூல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூலுக்கு நான் ஆல் இன் ஆல் அழகுராஜா டூல் அப்படின்ட்டு நேம் வச்சுருக்கேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணி எல்லா வகையான ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்லையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காகத்தான் இந்த டூலுக்கு இந்த நேம் வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேமிலிருந்து நம்ம அனலைசஸ் பண்ணலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் தான் நம்ம ட்ரெண்ட் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓவராலாக நமக்கு பையிங் ட்ரெண்ட் இருக்கா, இல்லை ரேஞ்ச் பவுண்டாக போயிட்டுருக்கா, இல்லை செல் ட்ரெண்ட் இருக்கா, மார்க்கெட் அப்படிங்கிறதே இந்த 3 வகைகள்லாம் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு மீறி ஒரு மார்க்கெட் இருக்குதா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும், ட்ரெண்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். அது டவுன் ட்ரெண்டாக அப் ட்ரெண்டாக இந்த ஒரு 3 மெத்தேடில் தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பவுமே ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். இது வந்துட்டு நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் மறக்கக்கூடாது. ட்ரெண்டு சைடு நம்ம ட்ரேட் பண்ணி 1-2 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் அது தப்பே கிடையாது. ஏன்னா போக 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 நம்மளுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் ஆக அந்த தப்பெல்லாம் நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டு ஓவராலாக நம்ம ப்ராஃபிட் சைடு ஈஸியாக குயிக்காக மூவ் ஆக முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த சைடு ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த டூல் பார்த்துக்கலாம். இந்த டூலில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டாட், இந்த ரெட் டாட், இந்த 2 மட்டுமே வரும். இப்போ க்ரீன் டாட் கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், இந்த ரெட் டாட் மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். இது வந்துட்டு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டா இல்லை சின்னதாக ப்ராஃபிட் புக்கிங் வருதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். ஓவரால் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த க்ரீன் டாட் எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ, இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த ரெட்டு முடிச்சுட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த ரெட்டு முடிச்சுட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணால் உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிடும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் இந்த ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணிகிட்ருக்கு, ஸோ மேலே போயிட்டுருக்கு. மேலே போயிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது. இதில் வந்து சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது, அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்களா, இங்கே பாசிட்டிவான ட்ரெண்ட், இங்கே சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங். அதே மாதிரி இங்கே ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட், இங்கே சின்னதாக ப்ராஃபிட் புக்கிங்கா இல்லை வந்துட்டு இது டவுன் ட்ரெண்டாக மாறப்போதா அப்படிங்கிறது நம்ம இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது தெரியும். அதாவது 2270க்கு கீழே கோல்டு டெய்லி க்ளோஸ் வச்சா நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் நெகட்டிவாக மாறும். அது வரைக்கும் எனி டைம் மார்க்கெட் பாசிட்டிவாக திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியுது. இது எல்லாமே மேத்மேட்டிக்ஸ் படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இதில் எந்த ஒரு நம்மளுடைய பிரெயின் யூஸ் பண்ணி ஓகே மார்க்கெட் இப்படி போயிடுமா அப்படி போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற வேலையே கிடையாது. ஸோ இந்த டாட் என்ன சொல்லுதோ அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட், பட் ஓவராலாக இன்னுமே ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு மாறல. ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு மாறணும்னா 2270க்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செல் எடுக்கிறது கூட யோசிக்கலாம். பட் பையிங் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதை வந்துட்டு நம்ம கன்ஃபார்மாக எடுத்துகிட்டே இருந்தோம்னா பாருங்க எவ்வளவு அல்டிமேட்டான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம பையிங் எடுக்க மாட்டோம், அது ஸ்மால் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி ஸ்விங் ஹை கண்டுபிடிக்கணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் லோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்விங் ஹை எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ரெட் எங்கெங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம்.
ஒரு லைன் நம்ம இதுலேயே ட்ரா பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ட்ரா பண்ணுறோம். அடுத்தது ரெட்டிங் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் அதனுடைய ரீசன்ட் ஹை இதுதான். ஸோ ரீசன்ட் ஹைக்கு மேலே, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் இங்கே போயிருக்கு, பட் க்ளோஸ் வைக்க முடியல. அப்படிங்கும்போது இங்கே டபுள் டாப், இங்கே ஒரு டாப் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே நிறையா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ இந்த ஏரியா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை, சப்போஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாமல் மேலே வந்தாலும் இந்த லெவல் நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். எத்தனை டைம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு ஸ்விங் ஹை, இந்த ஹை இது நமக்கு ஸ்விங் ஹை. மார்க்கெட் இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு அப் மூவ் இருக்குது, பட் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ், பட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் ஒரு அப் மூவ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கல. மார்க்கெட் இந்த ஹை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்காமல் கீழே வந்துட்டான். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம 4 ஹவருக்கு போகலாம். 4 ஹவரையும் நம்ம அதே மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 4 ஹவரில் இன்னும் நமக்கு நிறைய லெவல் கிடைக்குது பார்த்தீங்களா? ஸோ டெய்லியில் இதுதான் சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. 4 ஹவர்லேயே அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, க்ரீன் எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல க்ரீன் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல க்ரீன் ஸ்டார்ட் ஆகுது, ட்ரா பண்ணிட்டோம். என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்? இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ 4 ஹவரில் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் டெய்லியில் இன்னும் ஸ்விங் லோ பிரேக் ஆகல, சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ரெட் டாட் இருக்குது பார்த்தீங்களா? ரெட் டாட் இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்துட்டு செல் ட்ரை பண்ணலாம். இந்த க்ரீன் டாட் வந்துருச்சுன்னா நம்ம செல் ட்ரை பண்ணக்கூடாது. இன்னும் நம்ம ஹவர்லிலையும் இதை மேட்ச் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஸ்விங் ஹை இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. எங்கெங்கெல்லாம் ரெட் கலர் லைன் ஸ்டார்ட் ஆகுதோ, ரெட் கலர் டாட் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இது ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் போயிட்டுருக்கு. ஹையர் ஹையா லோயர் லோவா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஹவர்லி டைம் ஃப்ரேமுக்கு வர்றோம். ஹவர்லி டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். 4 ஹவர் லைனை ட்ரா பண்ணிடலாம். நம்ம 4 ஹவரை டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஹவர்லியில் க்ரீன் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு? இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்தது இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்தது இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்துட்டு ரெக்டாங்கிளே ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்டார்ட் ஆகிருந்தது, அந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆக முடியல. அடுத்தது இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லோவில் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்தது இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு எங்கே லோயர் லோ ஃபார்மேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனுடைய ப்ரைஸ் என்ன? நமக்கு 2414 லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துட்டுருக்கு கோல்டில் ஹவர்லி டைம் ஃப்ரேம். ஸோ நாம் இதுக்கு கீழே இந்த ஹவர்லி ஸ்விங் லோயர் லோ வந்துட்டாலே நாம் பையிங் சைடு எடுக்கக்கூடாது. அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு க்ரீன் கலர் டாட் இருந்தாலுமே நம்ம பையிங் எடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேம், 4 ஹவர் டைம் ஃப்ரேம், ஹவர்லி டைம் ஃப்ரேம் மூணுமே சேம் ஒரே டைம். இந்த மூணுமே சேம் ஒரே கலர், அதாவது டவுன் ட்ரெண்ட் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஹவர்லியில் இப்போ ஸ்விங் ஹை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாங்களா? ரெட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு? இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்விங் ஹை. நான் வந்துட்டு ரெக்டாங்கிளே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்விங் ஹை. அடுத்தது இங்கே ஒரு ஸ்விங் ஹை இருக்குது. அடுத்தது எங்கே ஸ்விங் ஹை இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமே. இங்கே ஒரு ஸ்விங் ஹை இருக்குது. ரெட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு ஸ்விங் ஹை. ஸோ அடுத்தது இப்போ எங்கே ஸ்விங் ஹை இருக்குது? இந்த ஸ்விங் ஹை இருக்குது. ஸோ இந்த ஹை பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுட்டான்னா, அதாவது 2347க்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஹவர்லி டைம் ஃப்ரேம் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடும். டெய்லி டைம் ஃப்ரேமும் இன்னும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டுருக்கு. 4 ஹவரில் லோயர் லோ ஃபார்மேஷன் போயிட்டுருக்கு, ட்ரெண்டு டவுனாக இருக்குது. ஹவர்லிலையும் லோயர் லோ ஃபார்மேஷன் போயிட்டுருக்கு, ட்ரெண்டு டவுனாக இருக்குது.
ஹையாக மாறணும்னா இந்த ஹை, அதாவது 2347க்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஹவர்லியில் ஓகே ஹையர் ஹை ஃபார்மேஷன் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நமக்கு செல்லு தான். பட் செல் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ரெட் டாட் வந்துருச்சு. ஸோ நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெய்லிலேயும் ரெட் டாட் இருக்கணும், 4 ஹவர்லேயும் ரெட் டாட் இருக்கணும், ஹவர்லிலேயும் ரெட் டாட் இருக்கணும். தென் லோயர் லோ ஃபார்மேஷனும் ஹவர்லியில் வந்துட்டு இருக்கணும். ஸோ இது எல்லாமே மேட்ச் பண்ணி நம்ம எடுக்கும்போது சக்ஸஸ் ரேட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஹவர்லியில் இதுக்கு முன்னாடி எங்கே என்ட்ரி கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ லோயர் லோவாக ஹையர் ஹையான்னு பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த நம்ம ஸ்விங்கு ட்ராப் பண்ண போகிறோம். பட் என்ட்ரிக்கெலாம் இந்த டாட்ஸே போதும், நமக்கு வேறையில எதுவுமே தேவை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் நேற்றுக்கு ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு தான், அதுக்கு முன்னத்த நாள் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு தான், நேற்றுக்கு மட்டும் கொஞ்சம் லாஸ்ட் டைமில் க்ரீனாக மாறி இருக்கு. நம்ம எங்கிருந்து செல் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது முடிஞ்ச பின்னாடி, இந்த டே முடிஞ்ச பின்னாடி நமக்கு டெய்லியில் செல் ட்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிடுச்சு. அடுத்த நாள் நமக்கு ஓப்பனிங்லேயே செல் தான். ஏன்னா இங்கே க்ரீன் டாட் வந்துருக்கு பார்த்தீங்களா, க்ரீன் டாட் வந்து இந்த லோயர் லோ ஃபார்மேஷனுக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான். க்ளோஸ் வச்சோடனே நமக்கு என்ன, எந்த இடத்துல செல், இந்த இடத்துல செல், அதாவது 23.73ல் செல். மறுபடியும் நமக்கு எக்ஸிட் எது வரைக்கும் கீழே வந்திருக்கு, 55 வரைக்கும் வந்திருக்கு. அதாவது நமக்கு $18 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ரிவர்ஸ் சிக்னல் எங்கே கொடுத்துருக்கு, இந்த க்ரீன் டாட் வந்துன்னா நம்ம கன்ஃபார்மாக எக்ஸிட் ஆயிடணும். இந்த இடத்துல எக்ஸிட் 23.66ல் எக்ஸிட். இதில் ஒரு $4, அதில் ஒரு $3, மொத்தம் $7. ரிவர்ஸ் சிக்னல் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா கூட நமக்கு $7 ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். நான் ஏன் இந்த க்ரீன் டாட்டில் பையிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலை, டெய்லியிலே செல்லுதான் இருக்குது, 4 ஹவர்லேயே செல்லுதான் இருக்குது. அப்படிங்கும்போது இதில் க்ரீன் டாட்டை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது செல் என்ட்ரி எங்கே, ஸோ இந்த ரெட் டாட் வந்தோடனே செல் என்ட்ரி. ஏன்னா லோயர் லோ ஃபார்மேஷன் தான் மார்க்கெட் வந்துட்டுருக்கு. அதனுடைய க்ளோசிங் எங்கே, நமக்கு 23.58ல் நமக்கு செல், அது 23.25 வரைக்கும் போயிருக்கு, ஒரு $33 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த சிக்னல் பையிங் சிக்னல் வரும்போது புக் பண்ணியிருந்தா கூட நமக்கு ஒரு $25, 23.33ல் இது பையிங் சிக்னல் வந்திருக்கு, நமக்கு ஒரு $25 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு 7-8 ஹவர்ஸில் நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு டைம் 2 டைம் உங்களுக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகும். பட் ஹவர்லி டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இன்னுமே நமக்கு சின்ன எஸ்எல் வரணும்னா ஒரு பவுன்ஸ் கொடுக்கும்போது, இந்த மாதிரி ஒரு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சா, இந்த மாதிரி சின்னதாக பவுன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ரெட் டாட்டில் செல் எடுக்கலாமானா எடுக்கக்கூடாது. ஏன்னா 4 ஹவரில் க்ரீன் வந்துடுச்சு. ஸோ 4 ஹவரில் க்ரீன் வரும்போது ஹவர்லியில் ரெட்டு கொடுத்தாலும் நமக்கு செல் என்ட்ரி கிடையாது. டெய்லி 4 ஹவர் ஹவர்லி 3 டைம் ஃப்ரேம்லேயுமே சேம் சைடு நமக்கு என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான், ட்ரெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரிஸ் எடுக்கணும். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. இந்த டூல் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய ஒர்க்கை ஈஸியாக மாற்றி கொடுக்கும். நம்ம பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை. ஓகே இந்த டாட் கீழே வந்துருச்சு, ஓகே இப்போ நம்ம இதில் ரெட் விழுந்தோன்னா நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோன்னா 4 ஹவர் பார்க்குறோம். 4 ஹவர் பார்க்கும்போது அது க்ரீன் இருக்குது, ஆளை விட்டா போதுண்டா அப்படின்ட்டு நம்ம எந்த என்ட்ரியுமே எடுக்காமல் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு இந்த 4 ஹவரும் செல் கொடுத்துருது. ஹவரில் எப்போ ஃப்ரெஷ் செல் சிக்னல் கொடுக்குதோ, ஒரு க்ரீன் டாட் வந்துட்டு மறுபடியும் எப்போ ரெட் டாட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நம்ம செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதையே கண்டினியூவாக நம்ம ஒரு 6 மந்த் 1 இயர் வேறு எந்த விதமான திங்கிங்கும் இல்லாமல் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் நல்லாவே சேஞ்ச் ஆகிறதுக்கு, அதாவது அட்வான்டேஜாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். டூல் யூஸ் பண்ணி நீங்கள் கோல்டில் சிம்பிளாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9092755553. தேங்க்யூ.